நிலா சோழனோட ஹனிமூன் ட்ரிப்ல நமக்கு அதிர்ச்சி தர்ற மாதிரி எந்த விஷயமும் நடந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அது எப்படிங்க நடக்காம இருக்கும்? ஆனா இது நிலா சோழனுக்கு நடுவுல எந்த ஒரு அதிர்ச்சியும் வராது. அவங்க வழக்கம் போல என்ன வேலைக்காக போனாங்களோ அந்த ரொமான்டிக்கான விஷயங்கள்லாம் நடந்துட்டு தான் இருக்கும். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அங்க பார்த்தீங்கன்னா, ஒரு உண்மை வெளிப்பட போகுது. அது என்ன அப்படிங்கிறத தான் நம்ம லாஸ்ட் வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ, அந்த வீடியோவோட கன்டின்யூ தான் இது. இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்தாலே தெரிஞ்சிரும். அப்படி இல்லைன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோவ நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன் பார்த்துக்கோங்க. சரி, இப்ப நம்ம கதைக்குள்ள போலாம். என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சேரண்ணா ஒரு ஜோடிய ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அது யாரு அப்படிங்கிறத தான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருப்போம். வேற யாரும் இல்லங்க. அது பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திகாவோட ஹஸ்பண்ட் தான். இப்ப அவர பத்தின அந்த விஷயத்த பத்தின கதை தான் கன்டின்யூ பண்ண போறோம். ஓகே, நம்ம கதைக்குள்ள போவோம். இப்ப சேரன்ன அந்த கார்த்திகாவோட ஹஸ்பண்டும் கூட ஒரு பொண்ணும் இருக்கிறத நோட் பண்ணிட்டு, அவங்க கார்த்திகாவோட ஹஸ்பண்ட் தானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருந்தாங்க. அப்படிங்கிறது வரைக்கும் தான் நம்ம முடிச்சிருந்தோம். ஸோ, அதோட கன்டின்யூ என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ அதே மாரி தான் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது, அவங்க போன கார ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டுறாங்க. அவங்களோட கார் இங்க தானே நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அப்ப இறங்கி பக்கத்துல தான் எங்கேயாவது சுத்தி பார்க்க போயிருப்பாங்க. நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன்னு கேட்கும்போது, நம்ம சோழன் இருந்துட்டு, "என்னண்ணே இதெல்லாம் நமக்கு தேவையா? எந்த வேலைக்கு வந்திருக்கிறோம்? இப்ப தேவையில்லாம என்ன வேலை பார்த்துட்டு இருக்கோம்?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் கடுப்பாயி பேசுறாங்க. அப்ப நம்ம பாண்டி இருந்துட்டு, "ஆமாண்ணே, ஏதாவது பிரச்சனை ஆயிற போகுது." அப்படின்னு சொல்றாங்க. "இல்லடா, என் மனசு கேட்கவே மாட்டேங்குது. நீங்க வேணா போங்க. நான் யாரு என்னன்னு பார்த்துட்டு பேசிட்டு வந்துடுறேன். அந்த ஆளு கார்த்திகாவோட ஹஸ்பண்ட் தானா? இல்லன்னா வேற யார பார்த்துட்டு நம்ம இப்படி பண்றோமான்னு சொல்லிட்டு போய் கேட்டுட்டு வந்துடுறேன்." அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நிலா இருந்துட்டு, "அண்ணே, நீங்க மட்டும் தனியா போக வேண்டாண்ணே. பரவால்ல. கார்த்திகாவும் நம்ம வீட்டு பொண்ணு தானே. நம்ம வீட்டு பொண்ணுக்கு ஏதாவது ஒண்ணுனா நம்ம பார்த்துட்டு இப்படி சும்மா இருக்க முடியுமா? வாங்கண்ணே போய் தேடலாம்." அப்படின்னு சொல்றாங்க. உடனே சோழன் இருந்துட்டு, "என்ன நிலா? இதனால ஏதாவது பிரச்சனை வந்துற போகுது நிலா." அப்படின்னு சொல்லும்போது, "சும்மா இருங்க. என்ன கார்த்திகா என்ன வேற வீட்டு பொண்ணா? நம்ம வீட்டு பொண்ணுங்க. அவங்களுக்கு ஒரு அநியாயம் நடக்குது அப்படின்னா, அத நம்ம பார்த்துட்டு சும்மாவா இருக்க முடியும்? போய் கேட்கணும்ல. நீங்க பேசாம கூட வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. ஸோ அப்படிதான் பார்த்தீங்கன்னா, நிலாவும் சோழனும் இன்னொரு இடத்துல உட்காந்து தேடிட்டு இருக்கும்போது நின்னுட்டு அங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ சேரன், பாண்டி, பல்லவன் 3 பேருமே இன்னொரு பக்கம் போயிர்றாங்க. அங்க தான் பல்லவன் "என்னண்ணே இங்க பாருண்ணே, அந்த ஆளு அந்த பொண்ணு கூட அங்க நின்னு பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கிறத பாருண்ணே" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமான்டா, அந்த ஆளு தான்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவர்கிட்ட போய் டைரக்ட்டா நம்ம சேரன போய் கேட்கலான்னு போகும்போது, நம்ம பாண்டி சொல்லுவாங்க, "அண்ணா வேண்டாண்ணே, இப்பதான் நிலா நீ சொன்னாங்கல்ல, நம்ம எதுவும் போய் கேட்றக்கூடாது. கூட ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணுக்கும் இப்பதான் கல்யாணம் ஆன மாரி தெரியுது. நம்ம ஏதாவது கேட்டு தேவையில்லாத பிரச்சனை வந்துரும். அந்த பொண்ணுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துரும். அதனால கொஞ்சம் கவனமா தான் நம்ம கேட்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்கல்ல, "நீ பாட்டுக்கு நேரா வேகமா போய் கேட்கலான்னு சொல்லிட்டு போற. வா அவங்க பக்கத்துல போய் நிப்போ. நம்மள பார்த்ததுமே அவன் பயந்தான் அப்படின்னா, அவன் கண்டிப்பா நம்ம கார்த்திகாவோட ஹஸ்பண்ட் தான். எதுவும் எத பத்தியும் யோசிக்காம கேஷுவலா நின்னுட்டு இருந்தான் அப்படின்னா, அவன் கிடையாது." அப்படின்னு சொல்றாங்க. "டேய், அவனை எப்புட்றா நான் மறப்பேன்? கார்த்திகாவோட ஹஸ்பண்ட் எனக்கு தெரியாதா? அவன் புருஷன் எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு." அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பல்லவன் "அதானே பாண்டியனே, நம்ம சேரனனோட எக்ஸ் லவ்வர பத்தி தெரியாமலா இருக்கும்? எக்ஸ் லவ்வரோட ஹஸ்பண்ட் இல்லையா? எப்படினாலும் அவங்க முகம் அண்ணனோட மனசுல பதிஞ்சிருக்கும்." அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. "டேய், ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காதீங்கடா. அவன் நம்மள பாத்துற போறான்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. அப்ப நம்ம சேரன நம்ம பாண்டி இருந்துட்டு, "ஆமாண்ணே, இவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட்டு கேட்போம்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நின்னுட்டுருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திகோட ஹஸ்பண்டும் அந்த பொண்ணும் ஃபோட்டோ எடுத்துட்டு பார்த்துட்டுருக்குறாங்க. அப்போ இவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்காக, பக்கத்துல இருக்கிற சின்ன ஒரு மலை மாதிரி இருக்குது, பாறை மாதிரி இருக்கு. அந்த பாறைக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்போ அந்த கார்த்திகா ஓட ஹஸ்பண்ட் இருக்கான் இல்லையா? அவன் சொல்றான், "டேய், நீ என் ஒய்ஃபா கிடைச்சதுக்கு நான் குடுத்து வச்சிருக்கணும்." அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த பொண்ணு இருந்துட்டு, "அப்படிலாம் எதுவும் இல்ல. இவ்ளோ என்னைய கேர் பண்ணி பார்த்துக்கிற ஹஸ்பண்ட் கிடைச்சதுக்கு நான் தான் குடுத்து வச்சிருக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் ஒரு ரொமான்டிக் சீன்ஸ் ஓடுது.
இத கேட்டுட்டு நம்ம சேரன மனசே நொறுங்கிருச்சு. "அங்க பார்றா! அவன் வந்து என்னமோ சொல்றான். காத்து பலமா அடிக்கிறதுனால அவ்வளவா கேட்கல. ஆனா, நீங்க என் ஹஸ்பண்டா கிடைச்சதுக்கு நான் குடுத்து வச்சிருக்கணும்." அப்படின்னு சொன்ன வார்த்தை கேட்டதுனால, சேரனோட மனசே அப்படியே இடிஞ்சு போயிருச்சு. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த சேரனா இருந்துட்டு, "டேய்!" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்போ நம்ம பாண்டி இருந்துட்டு, "அண்ணே எதுக்குண்ணே நீ கூப்பிடுற? இப்ப நம்ம தேவையில்லாம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இப்ப நம்ம எங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்? மலை மேல இருக்கிறோம். இப்ப தேவையில்லாம ஏதாவது பிரச்சனை வந்து ஏதாவது நடந்துராம, அந்த பொண்ணுக்கு தான் வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை வந்துற போது. கொஞ்சம் அமைதியா இருண்ணே." அப்படின்ற மாரி சொல்லும்போது, உடனே கார்த்திகா ஹஸ்பண்ட் இருந்துட்டு, "இப்ப ஏதோ சவுண்ட் கேட்டுச்சுல்ல?" அப்படின்ற மாரி சுத்தி சுத்தி பார்க்குறாங்க. "நம்ம அது பக்கத்துல யாருமே இல்லையே! அப்புறம் என்ன சவுண்ட் கேட்குது?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் சந்தேகப்பட்டு கொஞ்சம் தள்ளி வந்து எட்டி பார்க்காரு. அப்ப இவங்க பாறைக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. இவரு 2 அடி தள்ளி வந்து பார்த்திருந்தாருன்னா, இவங்கள பார்த்திருந்திருப்பாங்க. ஆனா, அப்படி நடந்து வந்துட்டு இருக்கிற டயத்துல பாண்டி இருந்துட்டு, "வேண்டாம், இப்ப இவன் நம்மள பார்க்கக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு கல் எடுத்து இன்னொரு புதர் பக்கமா வீசுறாரு. அப்ப சரக்குன்னு அந்த சத்தம் அங்கிட்டு கேட்கவும், இப்ப "யார் அது? யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்த்திகாவோட புருஷன் அந்த பக்கம் திரும்பி போயிர்றாரு. அப்ப இந்த புதர்ல சாரி இந்த பாறைகிட்ட ஒளிஞ்சிட்டு இருந்த இவங்க எல்லாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அப்படியே எழுந்திருச்சு இன்னொரு பக்கமா வெளியில வந்துடுறாங்க. நம்ம சோழனும், நிலாவும் அங்க வந்து அவங்க 3 பேரையும் கூப்பிட்டுடுறாங்க. கூப்பிட்டுட்டு, "எதுக்கு இப்படி நீங்க அவன்ட்ட போய் இப்ப கேட்காதீங்கன்னு நான் சொல்றேன்ல." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு பாண்டி இருந்துட்டு, "ஆமா, நான் சொல்ல சொல்ல கேட்காம அண்ணன் போய் அவன் சட்டைய பிடிச்சு 4 கேள்வி கேட்கணும்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு விபரீதமா ஏதாவது முடிவு எடுத்துருச்சுன்னா என்ன பண்ண முடியும்? அவ்வளோதான் பிறகு நமக்கு." அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இந்த பிரச்சனை இப்படியே விட்டுற முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன்ன கேட்கும்போது, "யார நீ அப்படியே விட சொன்னா? கண்டிப்பா நம்ம கேட்போம். ஆனா, இது கார்த்திகாவோட ஹஸ்பண்ட் தான் சொல்லிட்டு நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. கூட வந்த பொண்ணு யாருன்னு நமக்கு தெரியணும்ல?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஆமா, ஆமா. எனக்கு அவங்க பேசுனது சரியா கேட்கல. ஆனா கொஞ்சம் கொஞ்சம் கேட்டுச்சு நிலா. அந்த பொண்ணு சொல்லுச்சு, "நீங்க எனக்கு ஹஸ்பண்டா கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் தான் குடுத்து வச்சிருக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொன்னது என் காதுல கேட்டுச்சு நிலா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் தான் சொல்றாங்க. உடனே, "அப்படியா சொன்னாங்க? அப்ப 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி தானா? ஒருவேளை ஹனிமூனுக்கு வந்திருப்பாங்களோ?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பல்லவன் வந்துட்டு, "ஆமா நீ அவங்க ரொம்ப நெருக்கமா நின்னுட்டு ஃபோட்டோக்கு போஸ் குடுத்துட்டு பார்க்கும்போதே தெரியுது. கண்டிப்பா அவங்க கல்யாணம் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்கன்னு தெரியுது." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஐய்யய்யோ! அப்படின்னா நம்ம கார்த்திகாவ ஏமாத்திட்டு இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டானா இவன்? இப்ப நம்ம உண்மை தெரியாம எதையும் எத பத்தியும் நம்ம சொல்ல முடியாதே! அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு நம்ம பல்லவன் வந்துட்டு, "என்ன நீ பேசுறீங்க? அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸா நின்னுட்டுருக்கும்போது பார்த்தாலே தெரியுது, அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு கழுத்துல தாலி இருக்குது பாருங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சேரன் இருந்துட்டு, "அதெல்லாம் எப்படா பார்த்த பல்லவா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஒருத்தவங்கள பத்தி நம்ம டிடெக்டிவ் வேலைய ஆரம்பிச்சுட்டோம். ஒருத்தவங்கள கண்காணிக்கிறோம் அப்படின்னா, என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்கன்னு நோட் பண்ணாம இருக்க முடியுமா?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, சேரன் அவனோட மனசு பாடா படுது. ஐய்யய்யோ! நம்ம கார்த்திகா ஏமாந்துருச்சா? இப்ப கொஞ்ச நாள்ல இவங்க பிரச்சனை சரியாகி, மறுபடியும் கூட்டிட்டு போயிருவாங்கன்னு சொல்லி பார்த்தா, இது பெரிய பிரச்சனையா வரும் போல இருக்கே! அப்படின்ற மாதிரி பயங்கரமா வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த அ சேரன் கார்த்திகாவோட ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு கொஞ்சம் டவுட் வருது. ஏன்னா, அவர் வந்து தன்னை யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வர்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு. ஒருவேளை நமக்கு தெரிஞ்சவங்க யாரும் வந்திருப்பாங்களோ, நம்மளால பாதிக்கப்பட்டவங்க யாரும் வந்திருப்பாங்களோ, பேசாம நம்ம வேற ரூம்க்கு போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வேற ரூம்க்கு வந்துட்டு அவங்க வந்து கிளம்பி போறாங்க. அப்ப அந்த ரெசார்ட்ட வந்து இவங்க நம்ம சேரன வந்து அவங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால, அவங்க காலி பண்ணி வேற ஹோட்டலுக்கு போறதையும் வந்து கவனிக்கிறாரு. "என்னாச்சு? எதுக்கு இந்த ஹோட்டல்ல இருந்து நம்ம வேற ரிசார்ட் பார்த்து போறோம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதுக்கு அந்த கார்த்திகோட புருஷன் சொல்றத கேட்டா, "இல்ல இத விட இன்னொரு ரிசார்ட் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதனால அங்க போவோம் நம்ம." அப்படின்ற மாதிரி கூட்டிட்டு போறாங்க. இத வந்து நம்ம சேரன வந்து பார்த்துட்டே இருக்கிறாரு. அதுக்கப்புறமா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அயோக்கியன் உயிரோட மனைவி, பொண்டாட்டி இருக்கும்போதே, இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிறான். எவ்வளோ பெரிய ஃப்ராடா இருந்திருப்பான். எவ்வளோ பெரிய துரோகியா இருந்திருக்கிறான். நம்ம பொண்ணு அவ்வளோ கஷ்டப்பட்டு வீட்ல வந்து உட்காந்துக்கிட்டு இருக்குது. இவன் இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான். இத நம்ம சொன்னோம்னா, அவங்களுக்கு என்ன நடக்கும்? கார்த்திகாவோட மனசு இத தாங்கிக்கிருமா? அப்படின்னு சொல்லிட்டு சேரன் அண்ணனுக்கு பயங்கரமான கோவம் இருக்குது. உடனே இவன விடவே கூடாது. என்ன நடந்தாலும் பரவால்ல. இந்த அயோக்கியன 4 அற அறையாம விடக்கூடாது. நம்ம என்ன ஏதுன்னு விசாரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வேகமா சேரன் முன்னாடி போறாங்க. அப்ப பின்னாடியே சோழன் வந்துட்டு, "அண்ணே அண்ணே அண்ணே என்ன பண்ண போற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம சேரனா இருந்துட்டு,
டேய்! அவன் கல்யாணம் தான்டா பண்ணிட்டு வந்திருக்கிறான். நம்ம கார்த்திகாவ ஏமாத்தி, இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணி, கார்த்திகா இருக்கும்போதே, இன்னொரு பொண்ணுக்கு தாலி கட்டி, தாலி கட்டினது மட்டும் இல்லாம, ஹனிமூனுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான்டா இவன். இவனெல்லாம் எப்படி நம்ம அப்படியே விட முடியும்? அப்படியே விட முடியாது." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அண்ணே அதெல்லாம் சரிதான். நம்ம போய் டைரக்ட்டா இப்ப அவன்கிட்ட எதுவுமே பேச முடியாதுண்ணே." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னடா இது? ஒருத்தன கண்ணு முன்னாடி பார்த்தாச்சு. அவன் எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னும் பார்த்தாச்சு. இதுக்கப்புறமும் அவன வெளியில எப்படியாவது பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்க ஆதாரம் வேணும், அது வேணும், இது வேணும்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. பிடிச்சு 4 அற கன்னத்துல போட்டா, அவன் எல்லா உண்மையும் சொல்லப் போறான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு நம்ம பாண்டி இருந்துட்டு, "நீ சொல்றதெல்லாம் சரிதானே. ஆனா அவன பத்தி அந்த பொண்ணுக்கு ஆதாரம் வேணும்ல நமக்கு." அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்ம சேரன்ட்ட வந்து பாண்டி வந்து சொல்றாங்க. அந்த பொண்ணையும் நம்ம காப்பாத்தணும்னே. நம்ம கார்த்திகா பாதிக்கப்பட்டது மாதிரி, இப்ப அந்த பொண்ணும் இவன்கிட்ட பாதிக்கப்பட்டிருக்கு. அப்ப அதுக்கு சரியான ஆதாரம் இருந்தா தான் அந்த பொண்ணையும் நம்ம காப்பாத்த முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி என்னடா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவன் வாயால எல்லாத்தையும் சொல்ல வச்சு அத ரெக்கார்ட் பண்ணி அந்த பொண்ணுகிட்ட போட்டு காட்டுவோம். அப்பதான் அந்த பொண்ணுக்கும் தெரிய வரும். கார்த்திகாவோட வாழ்க்கை என்ன ஆகப்போகுது அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி ஐடியா குடுக்குறாங்க. உடனே சேரன் இருந்துட்டு அவரோட கோவத்த அடக்கிக்கிட்டாரு. அதே சமயத்துல அவன சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அவன் நின்னுட்டு இருந்த பக்கமா பார்த்துட்டுருக்காரு. அப்ப இந்த அ கார்த்திகாவோட புருஷன் என்ன பண்றான் அப்படின்னா, எதிர்பாராத விதமா சேரன அங்க பார்த்துடுறான். சேரன பயங்கர கோவத்துல அப்படியே உத்து பார்த்துட்டே இருக்கிறாரு. உடனே இந்த கார்த்திகாவோட புருஷன் என்ன பண்றான் அப்படின்னா, "ஐயய்யோ! இவர பார்க்க கார்த்திகா வீட்ல இருக்கிற அவங்கள மாரியே இருக்கே! மாமா பசங்க மாரியே இருக்கே!" அப்படின்ற மாதிரி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அவனும் ஒரு மாதிரி ஒரு வித பதட்டத்துல பார்க்குறான். உடனே நம்ம சேரன் என்ன பண்றான்னா, "இவன் பார்த்துட்டான்ல, இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்." அப்படின்னு சொல்லிட்டு நேருக்கு நேரா அப்படியே பார்க்குறாங்க. இப்போ அந்த கார்த்திகாவோட புருஷனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. போயிட்டு டைரக்ட்டா சேரன பார்த்து பேசிருவோமா? இல்ல அப்படின்னா, அப்படியே இவன் என்ன யாருன்னே தெரியாதுன்ற மாதிரி கேஷுவலா இருந்துருவோமா? அப்படின்ற மாதிரி ஒரே குழப்பமா இருக்கு. இவள வேற நம்ம கல்யாணம் பண்ணிட்டோமே! கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிட்டு வந்திருக்கோமே! இன்னமும் நம்ம இவகிட்ட இருந்து நகை, பணம்னு சொல்லிட்டு எதுவும் வாங்கலையே! அதுக்கு முன்னாடி இவள கழட்டி விட்டுட்டு போக முடியாதே! அப்படின்ற மாதிரி இந்த கார்த்திகாவோட புருஷன் பல விதத்துல யோசிச்சு பார்க்க ஆரம்பிச்சுட்டான். உடனே சேரன் இருந்துட்டு அவன அவன பார்த்த மாணிக்கு வேகமா நடந்து வராங்க. உடனே சேரன் பக்கத்துல சோழன், பாண்டி, பல்லவன் சொல்லிட்டு 3 பேருமே பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. நிலா ரொம்ப பதட்டத்துல, "ஐயய்யோ! இது எதுவும் பிரச்சனை வந்துருமோ?" அப்படின்னு சொல்லிட்டு, "சோழா எதுவும் சண்டை வந்துராம பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா சொல்றாங்க. சோழன் இருந்துட்டு, "நீ அமைதியா இரு. எந்த பிரச்சனையும் வராது. முதல்ல அவன் என்ன பேசுறான்னு பார்ப்போம். நம்மள பார்த்துட்டான்ல, அவன் நம்மள தெரிஞ்சது மாதிரி காட்டிக்கிறானா? இல்லையா? அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு பார்ப்போம்" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே அரவிந்துக்கு வந்து அந்த கார்த்திகாவோட ஹஸ்பண்டுக்கு வந்து தெரியுது. அவன் என்ன பண்றான் அப்படின்னா, நேரா வந்து சேரன் கிட்ட முன்னாடி வந்து நின்னுட்டு, "நீ இங்க என்ன பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பா கேட்கறான். உடனே சேரன் இருந்துட்டு எதையும் பின்வாங்காம, "இந்த கேள்விய நான் உன்கிட்ட கேட்கணும். உன் பொண்டாட்டி கார்த்திகா வீட்ல இருக்கும்போது, நீ வேறொரு பொண்ணோட கொடைக்கானலுக்கு வந்திருக்க. என்ன அர்த்தம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, இந்த கார்த்திகாவோட புருஷனுக்கு முகமெல்லாம் வாடிருச்சு. படபடன்னு வருது. என்ன பண்றதுன்னே தெரியல. உடனே அவன் சிரிச்சுட்டு, "என்ன சொல்றீங்க? உனக்கு இன்னும் கார்த்திகா மேல இருக்கிற அக்கறை போல போல இருக்கு." அப்படின்ற மாரி கேட்கறான். "நீ எதுக்கு இப்ப தேவையில்லாம சிரிச்சுட்டு இப்படி கேட்கிற? நான் கேட்டதுக்கு பதில் இது இல்லையே." அப்படின்னு சொல்லிட்டு சேரன சொல்றாங்க. அப்போ அந்த கார்த்திகாவோட புருஷன் இருந்துட்டு, "அ ஆமா, நீ என்னதான் இருந்தாலும் அவளோட கடந்த கால லவ்வர் இல்லையா? அவ ஒரு நல்ல பொண்ணுன்னு நெனச்சேன். அவ உன்னோட தான் வாழ்ந்துட்டு, அதுக்கப்புறமா என் கூட எனக்கு கல்யாணம் பண்ணி குடுத்துருக்காங்க. இதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு நீ நெனச்சியா?" அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்த்திகாவோட புருஷன் முழுங்கு முழுங்கி பேசுறான். அதாவது எதையும் தெளிவா அவனுக்கு பேச தெரியல. அப்ப இந்த சேரனா இருந்துட்டு பயங்கர கோவத்துல, "என்னடா நெனச்சுக்கிட்டு இருக்கிற நீ உன் மனசுல? கார்த்திகாவ பத்தி தப்பா சொன்னனா, இன்னொரு வார்த்தை கார்த்திகாவ பத்தி தப்பா பேசி பாரு. அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது." அப்படின்ற மாதிரி சேரண்ணா போயிட்டு அவனோட சட்டைய பிடிச்சு குலுக்குறாங்க. அப்ப இந்த சேரன் அந்த மாரி பண்ண உடனே, அந்த கார்த்திகோட புருஷன் இருந்துட்டு, "மரியாதையா சட்டையிலருந்து கையெட்றா. நீயே கல்யாணத்துக்கு முன்னாடியே அவ கூட வாழ்ந்திருப்ப. நீயே கல்யாணம் பண்ணிட்டு, அவள கடைசி நேரத்துல வேண்டான்னு கழட்டி விட்டுருவ. அவங்க வீட்ல இருக்கிற பெத்தவங்க தெரியாம, அ எனக்கு என்கிட்ட பொய் சொல்லி என் தலையில கட்டி வைப்பாங்க.
நான் அதுக்கப்புறமா அவள கல்யாணம் பண்ணிக்கிட்டு, எதையும் தெரியாத மாதிரி காட்டிக்கிட்டு, அவ கூட நான் சந்தோஷமா இருக்கணுமா? அப்படிலாம் என்னால முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கார்த்திகாவோட புருஷன் வந்து சொல்றான். அப்ப சோழன் இருந்துட்டு, "டேய் நாங்கலாம் ஒரு அளவுக்கு தான் பார்ப்போம். நீ என்ன ஓவரா பேசிக்கிட்டு இருக்கிற? யார பார்த்து தப்பா பேசிக்கிட்டு இருக்கிற? எங்க அண்ணன பார்த்தா தப்பா பேசிட்டு இருக்கிற? நீயி உன் லட்சணம் தெரியுதுடா இதுல இருந்தேன்னு. கல்யாணம் பண்ண பொண்ணு வீட்ல இருக்கும்போது, இப்படி வேற ஒரு பொண்ண தாலி கட்டி கூட்டிட்டு வந்திருக்கியே! உனக்கெல்லாம் வெட்கமா இல்ல?" அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் எதுக்குடா வெட்கப்படணும்? நான் இப்ப தான் நிம்மதியா இருக்கிறேன். கார்த்திகாவ பத்தின எல்லா விஷயமும் எனக்கு தெரிய வந்துருச்சு. அதனால தான் அவள வேண்டான்னு சொல்லியிருக்கிறேன். அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிலா இருந்துட்டு, "நீங்க சொன்னதெல்லாம் சரி. ஒரு ஒரு விதத்துல நாங்க ஏத்துக்கிறோம். சரின்னு சொல்லிர்றோம். கார்த்திகா கல்யாணத்துக்கு முன்னாடியே சேரனனும் கார்த்திகாவும் லவ் பண்ணாங்க தான். ஆனா, மத்தபடி அவங்களுக்குள்ள எந்த ஒரு எதுவுமே நடந்தது கிடையாது. தேவையில்லாம அபட்டமா பழி போட்டு ஒரு பொண்ணோட வாழ்க்கைய கெடுக்கணும்னு நினைக்காதீங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஓ! கல்யாணத்துக்கு முன்னாடியே நீங்க லவ் பண்ணுவீங்களா? அ எல்லாம் பண்ணுவீங்களா? எல்லா இடத்துக்கும் சுத்துவீங்களா? எல்லாம் பண்ணுவீங்களா? நாங்க வந்து கல்யாணம் பண்ணுன உடனே, அப்படி இல்ல அவங்க 2 பேரும் ரொம்ப உத்தமங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நம்பணுமா? கல்யாணத்துக்கு முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி எதுவுமே யாருமே சொல்லல. நானா கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா, இதெல்லாம் தேவையில்லாம இந்த பொண்ணோட வாழ்க்கையில நான் எதுக்கு இருக்கணும்? இப்படி ஒருத்தன ஏமாத்தி கல்யாணம் பண்ணது முதல்ல உங்க வீட்டு பொண்ணோட தப்பு. உங்க வீட்டுக்காரங்களோட தப்பு. தேவையில்லாம இப்ப என் மேல பழிய போடக்கூடாது. இப்ப எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதான்டா நான் கேட்கிறேன். உனக்கெல்லாம் கேவலமா இல்ல? அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கும்போது, அந்த பொண்ணு வந்து வராங்க. வந்ததுமேனு நிலா இருந்துட்டு, "அண்ணே கையெடுங்கண்ணே" அப்படின்னு சொல்லிர்றாங்க. அதுக்கப்புறமா கார்த்திகோட புருஷன் இருந்துட்டு, அப்படியே ஒரு மாதிரி பதட்டத்தோட பார்க்குறாங்க. இவன் என்ன சொல்றானோ அப்படின்னு சொல்லிட்டு, "என்னாச்சு? யாருங்க இவங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே, "இவங்களா? எனக்கு தெரிஞ்சவங்க தான். ஹனிமூனுக்கு வந்திருப்பாங்க போல இருக்குது. ஃபேமிலி சுற்றுலா வந்திருக்காங்க. ட்ரிப் வந்திருக்காங்க போல. அத பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க." அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த பொண்ணு இருந்துட்டு, "ஓ! அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் அண்ணன பார்க்குறாங்க. சேரன் பயங்கர கடுப்புல இருக்கிறத பார்த்துட்டு, "ஆ நல்லா இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் நல்லா இருக்கேன்ம்மா." அப்படின்ற மாதிரி நம்ம சேரன வந்து பதில் சொல்லிர்றாங்க. "அப்படியா? நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது. ஆனா, ஆ உங்கள பார்க்கும்போது ஏதோ ரொம்ப நல்லவங்க மாரி இருக்குது." அப்படின்ற மாதிரி இந்த கார்த்திகாவோட புருஷன் கூட்டிட்டு வந்திருக்கான்ல, அந்த பொண்ணு வந்து சொல்றா. சொன்ன உடனே அந்த பொண்ணோட முகத்துல ஏதோ ஒரு குழப்பம் தெரியுது. இவங்க என்ன ஒரு மாதிரி கோவத்தோடயே இருக்கிறாங்களே! தெரிஞ்சவங்கன்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. ஆனா, அவங்கள பார்த்தா அப்படி தெரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றத எதையுமே நம்பாம இருக்கிறாங்க. உடனே அந்த பொண்ணுகிட்ட நம்ம நிலா வந்து பேசுறாங்க. "உங்களுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு. "லாஸ்ட் வீக் தான் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு." அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து நிலா கிட்ட பதில் சொல்றாங்க. "ஓ! அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து அமைதியா இருக்கிறாங்க. அப்ப அந்த பொண்ணு இருந்துட்டு, "உங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "எனக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆயிருச்சு." அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிலா வந்து சொல்றாங்க. அதுக்கு 1 வருஷம் ஆயிருச்சா? அப்புறம் இப்ப ஹனிமூன் வந்திருக்கிறதா சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இல்ல சும்மா ஃபேமிலி ட்ரிப் தான் வந்திருக்கோம் எல்லாருமே" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா இதுக்கு மேல இங்க பேசிட்டு இருந்தா பெரிய பிரச்சனையாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு, "சரிம்மா நம்ம இங்கேருந்து போலாமா?" அப்படின்ற மாதிரி அங்கருந்து கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போறதுக்கு அவரு ட்ரை பண்ணும்போது, உடனே நம்ம சேரன்னா அவனோட கைய பிடிக்கிறாங்க. கைய பிடிச்சுட்டு, "இந்த மாதிரி இன்னொரு பொண்ணோட வாழ்க்கைய கெடுக்குறியே! இதெல்லாம் உனக்கு அசிங்கமா இல்ல?" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு, "தேவையில்லாம எதுவும் பேசாதீங்க. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நீங்க சொன்னது மாதிரி நீங்க கார்த்திகாவ லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடியே நீங்க சொல்லியிருக்கணும். அப்புறம் நான் அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சா என்ன நடக்கும்னே தெரியாது." அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இதுக்கு, "இப்படி இன்னொரு பொண்ணோட வாழ்க்கைய கெடுக்குறியே! இதெல்லாம் பார்த்துட்டு நான் அமைதியா இருக்கணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு சேரன ரொம்ப அப்படியே துணிச்சலா கேட்குறாங்க. அதுக்கு, "என் வாழ்க்கையில தலையிடாத. உனக்கும் கார்த்திகாவுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? அதான் ஒண்ணும் இல்லன்னு ஆயிருச்சுல்ல. உங்க குடும்பத்துக்கும், அவங்க குடும்பத்துக்கும் ஆகாது. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம என் வாழ்க்கையில வந்து நீ தலையிட்டுட்டு இருக்கிற? ஏன் முன்னாடி லவ் பண்ண பாசம் இழுக்குதோ? அதான் இப்ப அவ வந்துட்டாளே வீட்டுக்கு, மறுபடியும் கல்யாணம் பண்ணிட்டு கொஞ்சம் கொலாவிட்டு இருக்க வேண்டியது தானே? என் வாழ்க்கைய எதுக்கு கெடுக்குற? அவ வந்து என் வாழ்க்கைய கெடுத்தது பத்தாதா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நம்ம நிலா இருந்துட்டு, "என்ன விட்டா ஓவரா பேசிட்டு இருக்கிற? அந்த பொண்ணு இருக்கான்னு சொல்லிட்டு தான் அமைதியா இருக்கிறோம். உன்னைய இப்படிலாம் விட்டுட்டு போவோம்ன்னு சொல்லி மட்டும் நினைக்காத. நீ இதுக்கு கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணும்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு அவன் இருந்துட்டு, "உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு,
இருக்கும்போதே அவனுக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. உடனே அவன் இந்த ஃபோன் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறான். இப்ப நிலா இருந்துட்டு நம்ம சேரனுங்கிட்டயும், மத்தவங்ககிட்டயும் சொல்றாங்க, "இல்லண்ணே, இவன் வந்து இப்ப இந்த பொண்ணுகிட்ட நம்ம உண்மைய சொன்னோம் அப்டின்னா, இதுக்கப்புறமா அந்த பொண்ணு ஏதாவது பண்ணிக்கிருச்சுன்னா என்னண்ணே பண்ண முடியும்? இவன் சரியான ஃப்ராடா இருக்கிறான். அவ்வளதான். நம்ம கார்த்திகாவோட வாழ்க்கை அவ்வளதான். முடிஞ்சு போனது, முடிஞ்சு போனது தான். திரும்பவும் இவன் கூட வந்து வாழ மாட்டான். ஆனா, இந்த பொண்ண மட்டும் நம்ம எச்சரிக்கையா இருக்க சொல்லணும். அது எப்படி சொல்றது?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலாவும் இவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப சோழன் இருந்துட்டு, "இதெல்லாம் நமக்கு தேவையா? நம்ம ஏன் இதெல்லாம் வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்கணும்?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்படியே மலிப்பிட்டு பேசாம இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம சேரண்ணனுக்கு வந்துட்டு பயங்கர சங்கடமா இருக்குது. ஐயய்யோ! கண்ணு முன்னாடியே கார்த்திகாவோட புருஷன இப்படி பார்த்துருக்கோமே! இந்த விஷயத்த பத்தி கார்த்திகா கிட்டயும், அத்தைக்கிட்டயும் நான் எப்படி சொல்லுவேன்? அவன அங்க பார்த்துட்டும், "ஏன் நீங்க எங்ககிட்ட சொல்லல?" அப்படின்னு சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சேரண்ணனோட மனசுல அப்படியே ஓடிட்டே இருக்குது. நிலா இருந்துட்டு, "அண்ணே, உங்கள பார்க்கும்போது எனக்கு புரியுதுண்ணே. நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. இத பத்தி கார்த்திகா கிட்ட எப்படி சொல்றது? கார்த்திகாவோட மனசு என்ன பாடுபடும் அப்படின்னு யோசிக்கிறீங்க. அப்படிதானே?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க. "ஆமாப்பா நிலா, இந்த விஷயத்த பத்தி நான் எப்படி சொல்லுவேன்? அந்த பொண்ணோட வாழ்க்கை ரொம்ப இந்த மாதிரி ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னால தான் அந்த பொண்ணோட வாழ்க்கையே போயிருச்சு." அப்படின்ற மாதிரி சேரன சொல்றாங்க. உடனே பாண்டி இருந்துட்டு, "என்னண்ணே பேச்சு பேசுற? உன்னால என்னண்ணே கார்த்திகாவோட வாழ்க்கை போச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்லடா, அந்த பொண்ணு என்னைய லவ் பண்ண விஷயத்த அவங்க அம்மாவும், அப்பாவும் முதல்லயே சொல்லியிருக்கணும். இப்ப தேவையில்லாம அந்த பொண்ணோட வாழ்க்கையே போயிருச்சுடா. அந்த பொண்ணு வாழ்க்கை போனதுக்கு காரணம் என்னையும் சேர்த்து தானடா சொல்றாங்க. நீங்க 2 பேரும் பழகுனது தான் இப்ப பிரச்சனையேன்னு. அதனால தான் நான் அவள கழட்டி விட்டேன்." அப்படின்னு சொல்லி சொல்றானே. இத கேட்டுட்டு என்னால எதுவும் பண்ண முடியாம இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சேரன வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ, இப்படித்தான் வந்து ஒரு பெரிய உண்மை வெளியில வரப்போகுது. நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு.